டிஎன்பிசி குரூப் 4 தேர்வு தமிழ்நாட்டிலே ஜூலை 12ஆம் தேதி நடக்கவிருக்கின்றது. இந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவிகளுக்கு உதவி செய்யக்கூடிய வகையிலே நமது அரசு பணி போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களின் ஒருங்கிணைப்பு சார்பாக ஒரு மாதிரி தேர்வு, ஒரு மாடல் எக்ஸாம் வந்து ஜூன் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்ம கண்டக்ட் பண்ண இருக்கிறோம். இந்த தேர்வு எதுக்கு அப்படின்னா, இப்ப மாணவிகள் அந்த ஃபைனல் எக்ஸாம் எழுதும் பொழுது சின்ன சின்ன ரன் டைம் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அப்ப நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, எனக்கு இன்னொரு வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னா இந்த எக்ஸாம் நான் நல்லா எழுதியிருப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். அப்ப முன்னாடியே நம்ம சரியாக 3 வாரத்துக்கு முன்னாடி இந்த தேர்வு நடத்துறோம். இப்ப டிஎன்பிசி குரூப் 4 மாதிரி ஒரு மாடல் எக்ஸாம ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடியே மாணவிகள் எழுதினாங்கன்னா அந்த ஃபியர்னஸ் அவங்களுக்கு போகும். ரெண்டாவது, அந்த நாளில் செய்யக்கூடிய அந்த ரன் டைம் எரர்ஸ், அதே மாதிரி வந்து ப்ரிப்பரேஷன் எரர்ஸ், இது எல்லாமே அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆஹா, இங்கெல்லாம் நம்ம கோட்டை விட்டுட்டோம், இங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணிட்டோம். அப்ப அங்கிருந்து 3 வாரம் டைம் இருக்கிறதுனால அதை வந்து அந்த எரர்ஸ் எல்லாம் அவங்க ரெக்டிஃபை பண்ணி அப்ப டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம மிகச்சிறப்பாக அவர்களால் எழுத முடியும். அதனாலதான் இந்த மார்க் எக்ஸாம் வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம். இது வந்து டிஎன்பிசி குரூப் 4 தேர்வு எப்படி நடக்குமோ அதே மாதிரியான மாதிரி தேர்வு தான். இது வந்து அந்த புக்லெட், கொஸ்டின் பேப்பர் புக்லெட் இருக்கா இல்லையா, சேம் அதே அந்த புக்லெட் அதே சேம் ஃபார்மெட்ல தான். அதே மாதிரி ஆன்சர் ஷீட்டுமே பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டும்பாங்க. டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ண போறதோ அதே மாதிரி தான், அதே மாதிரி 9:30 தான் நம்முடைய தேர்வு நடத்த இருக்கின்றது. நம்ம சண்டே நடத்துறோம், ஏன்னா சண்டே தான் பொதுவாக எல்லாருக்கும் லீவ் அப்படிங்கிறதுனால, விடுமுறை தினம் அப்படிங்கிறதுனால நம்ம சண்டே நடத்துறோம். ஸோ இந்த தேர்வு அதே மாதிரி அவர்கள் எழுதும் பொழுது அந்த டிராவல் டைமிங் எல்லாமே வந்து ஒரு ட்ரையல் முன்னாடியே பார்த்துடலாம். வந்து சொல்லுவாங்கல்ல, பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ஷன். அதாவது வந்து நம்ம அந்த பயிற்சி இருக்குல்ல, குரூப் 4 தேர்வு மாதிரியே நீங்க ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு தேர்வை எழுதும் பொழுது அதுல கிடைக்கக்கூடிய அந்த அனுபவம் இருக்குல்ல, அதை கொண்டு அவங்க டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் எழுதினாங்கன்னா மிகச்சிறப்பாக அந்த தேர்வு எழுத முடியும். இது முழுக்க கட்டணம் இல்லாத தேர்வு தான், முழுக்க இலவசமாக எழுதக்கூடியது தான். ஈவன் அந்த நம்ம பயிற்சி நிறுவனங்கள் நடத்துறோமா இல்லையா, அங்கேயுமே சரி எந்த விதமான கட்டணமும் எந்த வகையிலுமே வசூலிக்கப்படுறது இல்ல. முழுக்க இலவசமாக நடத்தப்படக்கூடிய தேர்வு தான். மாணவிகள் அனைவருமே இந்த டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவிகள் இந்த தேர்வை பயன்படுத்திக் கொள்ளவும். இந்த தேர்வானது சென்னை ஃபீட் அசோசியேஷன் அதனுடைய அன்சர் சார், அதே மாதிரி வந்து தென்காசி மாவட்டம் புளியங்குடி பார்ட் இன்ஸ்டிடியூட் அதனுடைய மொய்தீன் சார், நம்முடைய விஸ்டம், நாங்க இந்த 3 டீம் இணைந்து தான் இதை கோஆர்டினேட் பண்றோம். இது அல்லாமல் மாவட்ட ரீதியாக மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்ஸ், ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ், அவங்களுடைய ஒத்துழைப்போடும், ஸ்கூல்ஸ் அவங்களுடைய ஒத்துழைப்போடும் இந்த தேர்வு மாதிரி தேர்வை மாடல் எக்ஸாம் வந்து சிறப்பாக நடத்த இருக்கணும். அதனுடைய விவரங்களை பார்ப்போம். எக்ஸாம் சொன்ன மாதிரி ஜூன் 22 சண்டே நடக்க இருக்கின்றது. சேம் அதே 9:30 தான். டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் 9:30 தான் நடக்கும். நம்ம தேர்வுமே வந்து 9:30. அது வந்து ஜூலை 12. இந்த தேர்வு ஜூன் 22, அந்த தேதி மட்டும்தான் வித்தியாசம். அதே மாதிரி இதுக்கு விண்ணப்பிக்கணும்னாக்க இந்த QR கோடு தெரியுது, இந்த QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணி நேரடியாக விண்ணப்பிச்சிடலாம். இல்லைனாலும் இந்த வீடியோ வந்து விஸ்டம் கல்வி யூடியூப் சேனல்ல போஸ்ட் பண்ணுவோம். அதனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இந்த லிங்கை வந்து கொடுக்குறோம். ஸோ அதை வந்து நீங்க என்ன பண்ணலாம், அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் லாஸ்ட் டேட் வந்து ஜூன் 15. சரிங்களா? ஸோ இவ்வளவுதான். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா அவர்களுக்கு அந்த ஜூன் 15 இல்ல 16, 17 இந்த தேதிகளுக்குள்ள வந்து எந்த சென்டர்ல அவங்க எழுதுறாங்க, அதே மாதிரி வந்து அந்த சென்டருடைய டீடைல்ஸ், அதனுடைய அட்ரஸ், லொகேஷன், கூகுள் கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே அவர்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பப்படும். அதே மாதிரி அவர்களுக்கு ஒரு ஹால் டிக்கெட்டும் அனுப்பப்படும். அந்த ஹால் டிக்கெட் அந்த சென்டர்ல காமிச்சிட்டு அவங்க வந்து என்ன பண்ணலாம், எக்ஸாம் எழுதலாம். தேர்வை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி மாவட்ட வாரியாக தமிழ்நாட்டில் பரவலாக பெரும்பாலான மாவட்டங்கள்ல இந்த தேர்வு வந்து நடத்தப்பட இருக்கின்றது. இந்த தேர்வு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, சென்னை மியாசி ஸ்கூல்ல, அது மாதிரி தருமபுரியில தகடூர் இன்ஸ்டியூட், அது மாதிரி கடலூர் லீப் அகாடமி பரங்கிப்பேட்டையில, அது மாதிரி கடலூர் ஓட்டியில இருக்க இன்ஸ்டியூட், அதே மாதிரி தஞ்சாவூர் ராஜகிரியில வந்து செய்தியா அகாடமி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயில் கலிமா ட்ரஸ்ட் இன்ஸ்டியூட், அது மாதிரி திருவாரூர்ல KMDC ட்ரைனிங் சென்டர், அதே மாதிரி தென்காசியில பார்ட் இன்ஸ்டியூட், KEF கடையநல்லூர்ல KEF அகாடமி, திருநெல்வேலியில MOA மேலப்பாளையம் MOA அகாடமி, அதே மாதிரி விருதுநகர் ராஜபாளையத்துல, பெரம்பலூர் லெப்பைக்குடிக்காடு வெஸ்ட் ஜாமியா அந்த இன்ஸ்டியூட், அதே மாதிரி வந்து தேனி கம்பத்துல மெரிட் அகாடமி, சேலம் ஜாமியா இன்ஸ்டியூட், நாகை திட்டச்சேரி எஜுகேஷன் அகாடமி PA, அது மாதிரி புதுக்கோட்டை, திருச்சி, கோவை, திண்டுக்கல், மதுரை, தூத்துக்குடி, இப்படி பல்வேறு மாவட்டங்கள்ல இந்த போட்டித் தேர்வுக்கான மாடல் எக்ஸாம் நடக்க இருக்கின்றது. இந்த தேர்வுகள் வந்து ரொம்ப எளிதுதான். உங்க மாவட்டத்தில் நீங்க போய் ஒரு 1-1.5 மணி நேரம் டிராவல்ல போய் எக்ஸாம் எழுதிட்டு வரக்கூடிய வகையில தான் இது அமைஞ்சிருக்கும். இது முழுக்க ஒரு
பேப்பர் பென் டெஸ்ட் தான். அதாவது இது வந்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட், இன்டர்நெட், ஃபோன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நீங்க ரிஜிஸ்டர் பண்றது மட்டும் தான். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் எப்படி நடக்குமோ அதே மாதிரியான ஒரு பேப்பர் பென் டெஸ்ட் தான். இன்ஸ்டியூட்ல ரியல் டைமா கிளாஸ் ரூம் நடக்கக்கூடிய டெஸ்ட் தான் இது. ஸோ இந்த இன்ஸ்டியூட்ஸ் இல்லாம வேற இன்ஸ்டியூட், எங்களுடைய இன்ஸ்டியூட்லயுமே இந்த தேர்வு நடத்துங்க அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க சகோதரர் லுக்மான் சார், அதே மாதிரி முகமது இப்ராஹிம் சார், நேமத்துல்லா சார் இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்க இன்ஸ்டியூட்ல இந்த எக்ஸாம் நடத்தணும்னா நீங்க வந்து எங்களை தொடர்பு கொண்டீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து உங்களுக்கு எப்படி இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ண சொல்லுவாங்க. நான் திருப்பி சொல்றேன், இன்ஸ்டியூட் வகையிலுமே சரி எந்த கட்டணமும் கிடையாது. மாணவர்கள்ட்ட எந்த கட்டணம் வாங்குறது இல்லை, இன்ஸ்டியூட் எந்த கட்டணம் வாங்குறது இல்லை. இது முழுக்க எந்த கட்டணமே இல்லை. இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்குமே சரி, அவங்க அந்த கொஸ்டின் பேப்பரையோ ஓஎம்ஆர் ஷீட்டையோ அவங்க பிரிண்ட் அவுட்டோ ஜெராக்ஸோ எடுக்க தேவையில்லை. நம்ம நடத்தக்கூடிய ஒவ்வொரு பயிற்சி நிறுவனங்களுக்குமே இங்கே நம்ம வந்து ஒருங்கிணைப்பு குழு சார்பாக ஒரு பிரதிநிதியை வந்து நம்ம அனுப்பிச்சு விடுவோம். அவங்க வரும்பொழுதே கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் ஷீட் எல்லாம் புக்லெட்டோட எடுத்து வருவாங்க. அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு புக்லெட் வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் எடுத்துட்டு போயிருவாங்க. ஆன்சர் ஷீட்டை வந்து நாங்கள் கொண்டு வந்துருவோம். இந்த ஆன்சர் ஷீட்டை வந்து ஜூன் 29க்குள்ள கரெக்ஷன் பண்ணி அந்த மாணவர்களுக்கு அவருடைய அந்த மதிப்பெண்ணை வந்து வழங்கிடுறோம். ஏன்னா நம்ம இலக்கு என்னன்னா அந்த ஜூன் 12 எக்ஸாமுக்கு முன்னாடியே மாணவர்களை தயார்படுத்தணும். அதான் நம்முடைய இலக்கு. அந்த வகையில ஜூன் 22 எக்ஸாம் நடத்துறோம். ஜூன் 29க்குள்ளேயே கரெக்ஷன் பண்ணி அவர்களுக்கு வாட்ஸ்அப்ல அவருடைய தேர்வு ரிசல்ட்ஸ் அனுப்பிச்சிருவோம். இதுல யாரெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ ஃபர்ஸ்ட் 1, 2, 3 முதல் 3 மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பரிசு அந்த 29 நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில பரிசளிப்பும் நடத்துறோம். அதே மாதிரி இன்ஸ்டியூட் வைஸுமே சரி, இன்ஸ்டியூட்ல வந்து யாரெல்லாம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அவர்களுக்குமே வந்து இன்ஸ்டியூட் சார்பாகவும் 1, 2, 3 அவங்களுக்கு 3 பரிசுகள் நாம வழங்க இருக்கின்றோம். அதனால வந்து அரசு பணி அப்படிங்கிறது வந்து அது ஒரு வெறும் பணி அல்ல, அது ஒரு அதிகாரம். அரசு பணி என்பது அதிகாரம். எனவே இந்த அது வந்து சாதாரண மட்டத்தில் இருந்தாலும் சரி, மேல் மட்டத்தில் இருந்தாலும் சரி, எல்லா மட்டத்திலுமே அதிகாரத்தை மையப்படுத்தி தான் அரசு பணி. அதற்காக முயற்சி செய்யுங்கள். அதுக்காக நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதுக்காக உங்கள் உழைப்பை செலுத்துங்கள். உங்களுடைய எல்லா முயற்சிகளுக்கும் உழைப்புகளுக்கும் நமது ஒருங்கிணைப்பு குழு எல்லா வகையிலுமே ஒத்துழைப்பு வழங்கும், உங்களுக்கு உதவிகள் செய்யும். இந்த உதவிகளை பயன்படுத்தி கொண்டு நிச்சயமாக இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் எழுதி அனைவருமே சிறந்த மதிப்பெண் எடுத்து அரசு அதிகாரிகளாக ஆக வேண்டும் என்கின்ற ஒரு வாழ்த்துடன் பிரார்த்தனையுடன் இதை நிறைவு செய்யும்.